தெரியுது என் பசங்க தெரிஞ்சு ஆட்டிய போட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு. ஏற்கனவே ஊருக்குள்ள சொல்லிட்டு தான் தெரியுறானுங்க. நான் உடைய கொண்டுட்டேன் இல்ல விரட்டி விட்டேன்னு. நல்லா இருக்கிற குணத்தை கெடுக்க நினைக்கிறீங்க. இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் வந்ததுல இருந்து நீ கேட்டுட்டே இருந்தல, ஏன் என்னை விட்டுட்டு போன, ஏன் என்னை பார்க்க வரலன்னு கேட்டுட்டல. இப்படி ஒரு ஆள் இருந்தா நான் எப்படிப்பா உன்னை பார்க்க வர்றது? அப்பவும் என்னை கொல்ல பார்த்தாரு, இப்பவும் கொல்ல பாக்குறாரு. இதை சொல்றது கொஞ்சம் மானம் கட்டவன மனுஷியா இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்படி நீங்க எங்க அம்மா மேல கை வைக்கலாம்? வரேன் கொஞ்சம் விட்டு எங்க அம்மா நீங்க கொண்டுருப்பீங்களா? அப்படி என்ன கொள்ளாரு உங்களுக்கு? அவங்க அம்மா அவங்க எனக்காக தேடி வந்திருக்காங்க. இன்னொரு முறை உங்க கையை உங்க மேல பட்டுச்சு, அப்புறம் நானே உங்களை கொண்டுருவேன். டேய் பல்லவா, என்னன்னு சொல்றா? என்ன விஷயம் சொல்ற பல்லவா? நான் வீட்டுக்கு வந்தேனே, அப்புறம் அம்மா கழுத்து பிடிச்சி நினைச்சிட்டு இருக்காருங்க. கொஞ்சம் விட்டு அம்மா கொண்டு பாருங்க. நான் ஏன் போனேன்னு நீங்க எல்லாம் கேட்டீங்கல்லப்பா. இப்ப தெரியுதா நான் ஏன் போனேன்னு? நீ பிடிக்கல எனக்கு தெரியலப்பா. அப்ப கூட இப்படிதான் பண்ணுவாங்க, என்னை கொல்ல பாப்பாரு. உங்களால என்னை காப்பாத்த முடியாதுப்பா. சரி, இத்தனை வருஷம் ஆயிடுச்சே, மனுஷன் மாறி இருப்பாருன்னு நினைச்சேன். இப்பவும் அதே மாதிரிதான் இருக்கு. நீங்க வந்த நாள்ல இருந்து பல்லவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு நீங்களே பாக்குறீங்கல்ல. இப்ப எப்படி கிளம்பி போறேன்னு சொல்றீங்களே? நான் வேணா பல்லவனை என் கூட கூட்டிட்டு போயிருவா? அவனெல்லாம் கூட்டு போக வேண்டாம், அவன் இங்கே இருக்கட்டும். அவன் இனிமே உங்ககிட்ட இந்த மாதிரி எதுவும் நடந்துக்காம நான் பாத்துக்கிறேம்மா.